Hi students, exercise 2.1 question number 4. Find the two rational number such that their sum is rational. Okay, first question, the sum is rational. Can you find two irrational number whose product is a rational number? அப்போ second part என்னது product is a rational number னு prove பண்ண போறோம். Okay, இப்போ இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமா, விகிதமுறா எண்களை காண்க அப்படிங்கிற மாதிரி இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் விகிதமுறு எண்ணாக அமையுமா, இரண்டு விகிதமுறா எண்களை காண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு இரேசல் நம்பரை எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே ஏ ப்ளஸ் √3b அண்ட் ஏ மைனஸ் √3b பிலாங்ஸ் டு இரேஷனல் நம்பர். ஓகே, அதை வந்து நம்ம q டேஷ்னு நம்ம சொல்லலாம். ஹியர் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏ கமா பி, ஏ பி ஆனது ரேஷனல் நம்பர், பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதுங்க 2 + √3 2 அல்லது முன்னாடி எழுதுக்கலாம், அதாவது 2 - 2√3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2ங்கிறது வந்து 2 அப்படிங்கிறது வந்து என்னென்னா 2ங்கிறத வந்து ரேஷனல் விகிதமுறு நம்பர். அதை வந்து நம்ம 2/1 நம்ம சொல்லலாம் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை வந்து நம்ம ரேஷனல் நம்ம எடுத்துட்டோம், ரேஷனல் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, ரெண்டு ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் √3b ப்ளஸ் ஏ மைனஸ் √3b ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன, இது ரெண்டு ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ ரெண்டு என்ன ஆயிரு, கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 2a இருக்கு. ஓகே, இப்போ ஏ இஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ரேஷனல். அப்போ இது என்ன நம்ம சொல்லிடலாம், இது ஆல்சோ 2 × ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஓகே, இது விகிதமுறு நம்பர் கிடைக்குது. அதே போல் அதனுடைய ப்ராடக்ட். ஓகே, அதனுடைய ப்ராடக்ட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏ ப்ளஸ் √3b இன்ட்டு ஏ மைனஸ் √3b இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா a + b × a - b. ஓகே, அதாவது a + b இன்ட்டு a - b. அதாவது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா a² - b² நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏங்கிறது ஏ தான். ஓகே, இப்போ a² - b²ங்கிறது √3b செகண்ட் பார்ட் இல்லையா, ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஈக்குவல் டு, இப்போ a² தான், இங்கே a² அண்ட் தென் √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 இன்ட்டு b². ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் a கமா b பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். அப்போ நம்ம a² - 2b². இப்போ ரேஷனல் நம்பர் கழிச்சு நமக்கு என்ன இருக்கு, திஸ் பிலாங்ஸ் டு ஆல்சோ ரேஷனல் நம்பர். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ரெண்டு வந்து சம் பண்ணோம், அதாவது கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரேஷனல் நம்பர் கிடைக்குது. அண்ட் தென் வந்து ரெண்டையும் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணும்போது ரேஷனல் நம்பர் இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். அதாவது எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா இங்கே a + √3b எடுத்துக்கிறோம். அது அனதர் நம்பர் எப்படி எடுக்கணும், a - √3b. அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்தால் தான் நமக்கு ஆட் பண்ணும்போது ரேஷனல் கிடைக்கும், அண்ட் தென் ப்ராடக்ட் பண்ணும்போது ரேஷனல் நம்பர் கிடைக்கும். தேங்க்யூ.